அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இப்போ வந்து நாங்கள் தக்கடி செய்கிறோம். எப்படின்னு கேட்டால் கேட்டிருக்குறாங்க, 6 பேருக்கு இதை கேட்டிருக்காங்க. அதனால் நாங்கள் செய்கிறோம். இப்போ வந்து இறால், சொரக்காய் எல்லாமே போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பண்ணி தக்கடி செய்கிறோம். தக்கடினா இது ரொம்ப ருசியாக இருக்கும். 6 பேர் கேட்டிருக்காங்க, அவங்க சாப்பிட்டு சொல்லுவாங்க. சின்ன வெங்காயம் உரிச்சாச்சு. இப்போ பெரிய வெங்காயம் உரிக்கிறோம். ரெண்டும் போட்டால் ருசியாக இருக்கும். இதை எடுத்துக்காங்க. இறால் மண்டே எடுத்துட்டோம். இந்த மாதிரி குடலை எடுத்துடணும். க்ளீன் பண்ணி சுத்தமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதை வந்து சீச்சுக்கிட்டு கிடப்பா, சரியா பாதிக்கு மேலே போயிடும். இதை வந்து இப்படித்தான் சுரண்டணும். இதை வந்து எப்படி செய்வா, சில பேர் இப்படியே கட்டி வச்சு சீச்சு இப்படி எடுத்து அம்புட்டு போயிடும். அந்த இதுகள்லாம் போயிடும், அம்புட்டு சதை. அந்த உடம்பெல்லாம் போயிட்டு அப்புறம் என்ன தேரும், கொஞ்சம்தான் தேரும். இந்த தோலை நல்லா கழுவிட்டு கூட அப்படியே அறுத்து போடலாம். பிஞ்சு காயாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லது. இந்த தோல்லதே ரொம்ப சத்து இருக்குது, எல்லா தோல்லையும். இதை சும்மா நறுக்கி போட்டு அப்படியே செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெந்துடும். வெந்துட்டு அழகாக சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சும்மா ஒரு இதுக்காக இப்படி சொல்லுன்றதேன். சில பேருக்கு தோல் இருக்குது, அது இருக்கும்பாங்க. அலசிட்டு வரேன் மாமி. நம்ம கைக்கு உடம்பு எக்ஸர்சைஸ், சும்மா இல்லை எல்லாம். அதாவது எப்படின்னு கேட்டால், சில இது வந்து கருத்து என்ன சொல்கிறான்னு கேட்டால், வயசானவங்க கிளவியாக போயிட்டு இது வந்து யாரோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி சொன்னது. இந்த காலத்தில் போய் என்ன என் வயசு தானே உங்களுக்கு இனி வரும், இதில் என்ன இருக்குது, அதெல்லாம் அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கலாம் சொல்லி நினைக்காதீங்க யாருமே. நீங்கள் சரி பார்த்துக்கங்க. அங்கே எதாக இருந்தாலும் கவலைப்படுகிறது, சரி பாருங்க. உங்களுக்கு தெரியும் எல்லாம். யார் சொல்லியும் நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடாது. ஏமாறவும் கூடாது, ஏமாற்றவும் கூடாது. இது ரெண்டுமே தப்பு தான். இறாலை வந்து கழுவியாச்சு, 4 தடவை அலசிட்டேன். இதை கூட சத்தமாக சொல்கிறாங்க வந்து கறியை வந்து 7 தடவை அலசணும்னு சொல்லி. அப்படின்லாம் இல்லை. எந்த சட்டத்தில் இருக்கிற மாதிரி செய்கிற தப்பு எத்தனையோ தப்புகள் இருக்குது. அதை விடவா இது வந்து எப்படின்னு கேட்டால், கறி அலசி கட்டுச்சு, மீன் அலசாமல் கட்டுச்சு. நாங்கள் நல்லா கழுவோம், நல்ல தண்ணியில் கடைசியில் அலசுவோம், குடி தண்ணியில். நாங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டோம். கழுவியாச்சு. இதில் உப்பு போட்டு பரட்டி வைக்கிறேன். அப்போ தான் நல்லா உப்பு சாரும். பாருங்கள் என்ன அழகாக தோலை சீவிட்டோம்னு பற்றியெல்லாம் எப்படி இருக்குண்டு அழகாக இருக்கும். சரி விடு. இது கடலெண்ணெய், அது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் ஊற்றி விடு. இப்போ போடுவோம். இதற்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடுறோம், பார்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் 3 எண்ணெய் ஊற்றிருக்கு போதும். சின்ன வெங்காயம் போடுறோம், இல்லை கரம் மசாலா போடுறோம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டோம். வீட்டுக்கு சேர்த்து 10 பேருக்கு போட்டிருக்கோம். 6 பேர் கொடுக்கணும், மித்த பாக்கி பேர் சாப்பிட்டுக்கிறோம். அவ்வளோதான், வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்றது. இது வந்து இஞ்சி பூண்டு விழுது போடுறோம், பார்த்துக்கோங்க. அதை போட்டு வதக்கணும். ஆமாம், இந்த மாதிரி கண்ணாடி கோப்பையை, இந்த மாதிரி கோப்பையாக பார்த்து வாங்கணும். கண்ணாடி கோப்பை எங்கேயாவது நல்ல கடை இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள், கமெண்டில் போய் வாங்கிக்கிறோம். அள்ளி போட்டு சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, பெரிய வெங்காயம் 400 எல்லாம் நறுக்கி போட்டு வதக்கிடுறோம். வதக்கியாச்சு. இஞ்சி பொடி நல்லா செந்நிறமாக, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், எல்லா எண்ணெயும் ஒரு 200க்கு மேலே வந்துடும். இஞ்சி பொடி நல்லா வதங்கிருச்சு. மஞ்சத்தூள் போடுறோம். ரொம்ப போடாது. மிளகாப்பொடி 6 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன். ஏன்னா இறால் நிறையா இருக்குல்ல, இந்த கவுச்சி போகிறதுக்கு நம்ம மஞ்சத்தூள் போடுறோம். 6 தக்காளி பழம் போடுறாங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குவோம், அப்போனா சீக்கிரமாக தக்காளி நல்லா வதங்கும். அந்த இறால்லையும் கொஞ்சம் உப்பு போட்டு கழுவி போட்டு உப்பு போட்டு பரட்டி வச்சுருங்க. அப்புறம் இந்த காயிலையும் கொஞ்சம் உப்பை தூவி கொஞ்சம் பரட்டி வைங்க. 2 ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அப்படின்னா நம்மளுக்கு அந்த காயிலெலாம் உப்பு சார்ந்தாத்தே நல்லாயிருக்கும். அப்புறம் மாவில் கொஞ்சம் உப்பு தண்ணி கரைச்சி ஊற்றி அதை சுடுதண்ணி வச்சு ஊற்றி குழைச்சி அதை வந்து இப்போ குழைச்சிட்டு அப்புறம் இது செஞ்சு போடுவோம். அதில் கவனம் பண்ணுங்கள்.
புதினா மல்லித்தலை, 7 பச்சை மிளகா போட்டிருக்கேன். 10 ஸ்பூன் போடுறோம். ஆமாம், எல்லாத்தையும் போடணும். இறால் 2 கிலோ. உப்பு போட்டு பரட்டி வச்சதை போடுறேன். சீரக பொடி போடுறோம் 6 ஸ்பூன் போட்டிருக்கு. அப்புறம் மல்லிப்பொடியும் போடணும். மல்லிப்பொடி ஒரு 4 போடு. மிளகு பொடி, அது மிளகு பொடி 1 ஸ்பூன் போடு. எரிச்சல் அது நல்லா இது கொடுக்கும். மல்லிப்பொடி போட்டால் தான் இறாலுக்கு கொஞ்சம் நல்ல டேஸ்டாக இருக்கும். ஆமாம். இறால் மண்டையை அவிச்சு அந்த தண்ணியை ஊற்றி கிண்டி விடுங்க. நீங்கள் இதை செய்யும்போது அந்த இறாலில் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. அவிச்சு தலையை அவிக்கும் போது மஞ்சத்தூள், உப்புத்தூள், மிளகாத்தூளை போட்டு கொஞ்சம் அவிச்சு அந்த தண்ணியை கொண்டு வந்து இதில் ஊற்றிடலாம். உங்களுக்கு அது விருப்பம் இருந்தால் ஊற்றுங்க. ஏன்னா சில பேருக்கு பிடிக்காது. அது மாதிரி செஞ்சுக்கோங்க. அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்கிறதுக்காக அதை செய்கிறது. தலையில் வந்து நல்லது, அதில் சத்தும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன். இறால் கொதிச்சு வெந்ததை இறக்கி வைக்கிறான். மாவுக்கு வந்து தண்ணி காய போட்டிருக்கு. இந்த தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி நல்லா நம்ம கை கொஞ்சம் இப்படி வரும்போது கொஞ்சம் சுடுறாப்புல அப்படியே இறக்கி வச்சு அதை வச்சு குழைக்கணும். உப்பை போட்டு அந்த மாவை குழைக்கணும். 2 மாவு இப்போ குழைச்சிடுவோம். உப்பு போட்டிருக்கேன். போதும். அதை கரைச்சி அதில் ஊற்றுறது. உப்பு தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு தண்ணியை ஊற்றி மாவை கிளறான். ஊற்றுமா, தண்ணியை ஊற்றுமா, அந்த தண்ணியை ஊற்றுமா. கையில் உரம் போட்டுக்கிறணுமா என்னன்னு தெரில. கையை போட்டே பிணையிறியன்லாம் சொல்லியிருந்தாங்க. இங்கிட்டு மாவாத சொரக்காய் வதக்குறதுக்கு என்ன ஊற்றுமா. சொரக்காயை வதக்கிடு. அது வதக்கிட்டே போடணும். அப்போ தான் நல்லா அழகாக இருக்கும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். மிளகா பொடி போட்டு ஆமாம் என்ன இந்த காயை போட்டுருங்க. சொரக்காயில் ஃபஸ்ட்டே உப்பு போட்டு ஊற வச்சிட்டாங்க. இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக மிளகா பொடி கொஞ்சம் போட்டு அதை கொஞ்சம் வதக்கிட்டா கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு நல்லா இருக்கும். விரும்பி நம்ம இதை நல்லா இருக்கு செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சி செய்யணும். இல்லைன்னா எதனால நினச்சோம்னா நம்மளுக்கு உடம்புல ஒரு மாதிரி ஆயிடும். இறாலை அடுப்பில் வச்சிட்டோம். அடுத்து சொரக்காயை போட போகிறோம். சொரக்காயை போடுறோம். அந்த சட்டி வந்து பத்தாது. சட்டி போட்டு உருண்டை போடுறதுக்கு அது பத்தாது. பெரிய சட்டி வச்சாக்கே நல்லா கரெக்டாக வேகும். பச்சை மிளகாய் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு 4 போடும். போடணும். இப்போ பச்சையாக போடணும். இதை 4 மிளகா போட்டிருக்கு. இப்போவும் போடணும். அப்போவே போட்டு வதக்கி போட்டாச்சு. ஊற்று. இந்த பிரியாணி பூ போடுங்க, நல்லா வாசமாக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் ஒன்றும் நல்லா இருக்கும். ஊற்று அப்படி ஒன்றா போடக்கூடாது. அப்படியே லைட்டாக போட்டியா. மாமி தான் டிசைனாக போடுவீங்க. டிசைன் மாமி நல்லா சாப்பிடுங்க. டிசைனை எடுத்து ஸ்பூனுக்கு எடுத்து அப்படியே சாப்பிடுங்க. சூப்பராக 2 சாப்பிடுறாங்க. நல்லா ருசித்து சாப்பிட்டு சிரித்து விளையாடுங்க. இதே மாதிரியே வெஜிடேரியனாக செய்யலாம். நல்லா வெந்திரிச்சு விட்டியா அது கொதிக்கும். கரெக்டாக வருது அந்த இது வந்து இது என்னன்னு கேட்டால் கரைச்ச மாவு பார்த்துக்குறங்க. இதில் மாவு கரைச்சி ஊற்றிட்டாங்க. அந்த மாவு ஊற்றினா தான் நல்ல அந்த திக்னஸ் கிடைக்கும். இல்லாட்டி ரொம்ப தண்ணியாக இருக்கும். பாருங்க, இது வந்து தேங்காய் பூ தானே. தேங்காய் பூ தான். பூ பாருங்க, கிண்டி விடு. தேங்காய் பூ, தேங்காய் பால் ஊற்றுறோம். தேங்காய் பால் ஊற்றணும் பாருங்க. இப்படி ஊற்றி கிண்டி செய்யணும் எல்லாம். இந்த இறாலில் ஒரு கதை இருக்குது. நாங்கள் ராமநாதத்துக்கு போனோம். நானும் எங்கள் வீட்டுக்காரவங்க. நான் சின்ன வயசு. இங்கே இந்த மார்க்கெட்டில் போய் இவங்க இறால் விருப்பத்தில் இறாலை வாங்கிட்டாங்க.
அதை வாங்கி நல்லா கட்டி எல்லாம் இதெல்லாம் வச்சு பட்டி இதில் பையில் வச்சுக்கிட்டு வந்தோம். பஸ்ஸில் ஏறி வந்தேன் ராமநாதத்துலேருந்து உதயகுடிக்கு. அங்கே அங்கே இருக்க அவங்க கால்கிட்ட நான் இங்கே முன்னாடி இருக்கிறேன். நான் ஒரு பை வச்சுருக்கேன், அவங்க ஒரு பை வச்சுருக்காங்க. வீசுகிற வீச்சம் தாங்க முடியலை. அங்கேயே சொல்லிவிட்டாங்க. பார்த்தா காரில் இது பண்ணி போய் பஸ்ஸை விட்டு இறங்கு யார் என்ன வச்சுருக்கேன் இப்படி நாருதுங்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் கம்முன்னு இருக்கா, சின்ன வயசுக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறா. கப்பல் இருந்த பற்றி வந்திருந்தாங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. நானே எந்திரிச்சிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு பார்த்தேன் அப்படின்னு. இல்லை அது இந்த ஒரு கொடுத்தாங்கன்ற அதை வாங்கி வச்சு கொண்டே இங்கே கொடுக்க சொன்னான்னு அதோட வந்து அது அந்த இறாத்தை எப்படி வீசுதோ என்னமோ அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு அந்த பேச்சை அப்படி சொன்ன உடனே அப்போ வந்து அத்தாவையும் பார்த்துட்டு என்னையும் பார்த்துட்டு பேசாமல் நின்றுட்டா. எங்களை வந்து கொண்டாந்து இறக்கி விட்டா நல்ல விதமாக. ஆனால் ஒன்றும் செய்யலை. இறங்க நின்றாங்க எல்லோரும். இது யாரும் செய்கிறது இந்த வேலையெல்லாம். அந்த மாதிரி வீசினாத்தான் நல்லா இருக்குமா இறால், புது இறா இதெல்லாம். சரி, அது நல்லாத்தான் இருந்துச்சு, செஞ்சு சாப்பிட்டோம். ஆனால் அது கெட்டு போனது அதுதான் முதல் நாள் எத்தனை நாள் இறாலை வச்சுருந்து கெட்டு போனதா. அப்போ ஐஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கும், அதனால தான் அது அப்படி ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஐஸு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதனால அது என்ன செய்யுதுன்னா நல்லா அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு இறா. நான் அந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை. அது நல்லா செஞ்சேன், நல்லா கிரேவி மாதிரி செஞ்சு பெரிய சட்டியில் செஞ்சு சாப்பிட்டோம். அவங்க ஒரே சிரிச்சாங்க. அந்த மாதிரி சிரிக்கிறாங்க. எவ்வளவு நல்லா இருக்குது இப்படி வீசிச்சுன்னு சொல்லிங்க. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்வளோ நல்லா இருக்கு. நம்ம தின்றுவோமா சாப்பிட்ருவோமா, இதை நம்ம விட்டுறக்கூடாதேங்கிற ஒரு எண்ணத்துலேயும் ஒரு நோக்கத்துலேயும் சாப்பிடும்போது அது சொல்ல முடியலை. நம்மளுக்கு ஒன்றும் சொல்ல முடியாத அளவில் திங்கிறோம். நல்லா இருக்கு, வாசமும் இறால் வாசம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, ஆனால் செம்மையாக இருக்கு. வேற நாங்கள் நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதை செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லா மக்களும் நல்லா இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.